வணக்கம். சிதறி தேங்காய் வழிபாடு பண்ணுறது எப்படிங்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எந்த நாளாகினும் அருகில் உள்ள காளி கோயில்களுக்கு சென்று சிதறி தேங்காய் உடைத்துவிட்டு மேலே உள்ள ராஜகோபுர தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே நுழைந்து காளி தெய்வத்தையும் வணங்கிவிட்டு வருவது சிறப்பு. காளி என்றால் எல்லாரும் பயம் என்கிறார்கள். காளி என்பவள் சாந்த சொரூபி, தீவினை அறுப்பவள்தான் காளி. ஆகையால் காளி கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான செயல்களை உண்டாக்கும். காளி அமைதியான சொரூபி, தீவினையை மட்டும்தான் அழிக்க வந்த காளி. ஆகையால் காளி கோயில்களுக்கு சென்று வழிபடுவது தீவினைகள் அனைத்தும் தீர்ந்து நல்வழிகள் ஏற்பட்டு உதயங்களோடு வாழலாம். நன்றி.